டிடி தமிழ் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கம். நான் டாக்டர் நித்யா ஃப்ராங்க்லின், பீடியாட்ரிஷியன் அண்ட் மாஸ்டர் ஷெஃப் தமிழ் ஃபைனலிஸ்ட். ஸோ இப்போ நம்ம தென்னிந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்டேட்டில் உள்ள ஸ்பெஷல் ஃபுட்டாக பார்த்துட்ருக்கோம். கேரளா பார்த்துட்டோம், கர்நாடகா பார்த்துட்டோம். அடுத்து நம்ம அப்படியே கோவாக்குள்ளே என்ட்ரு பண்ண போகிறோம். கோவாவில் நீங்கள் எங்கே பார்த்தீங்கனாலும் எப்படி நம்ம ஊரில் இட்லி ரொம்ப ஃபேமஸோ அதே மாதிரி கொஞ்சம் ஃப்ளஃபியாக, இட்லியை விடவே இது பஞ்சு மாதிரி இருக்கும். நல்லா வெள்ளை வெள்ளையர்னு சன்னாஸ் அப்படின்ற இட்லி ரொம்ப ஃபேமஸ். அதுக்கு நிறைய டைப் ஆஃப் கரீஸ் வச்சு அவங்க தொட்டுக்குவாங்க. ஸோ இன்றைக்கி நான் காமிக்க போகிறது ரொம்பவே ஒரு மைல்டான கேஷ்யூநட் யூஸ் பண்ணி அவங்க பண்ண போகிற கால்டீன் அப்படின்ற டைப் ஆஃப் கறி. ரொம்ப ஈஸிங்க, பேர் தான் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். பட் நம்ம வீட்டில் ரொட்டீனாக நம்ம என்னென்ன பொருள் யூஸ் பண்ணுறோமோ அதே வச்சு தான் நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக செய்ய போகிறோம். வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த சன்னாஸ் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பச்சரிசி 1.5 கப், 1/2 கப் நல்ல வடித்த சாதம், 1/2 கப் துருவின தேங்காய், 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, 1 டீஸ்பூன் ஈஸ்ட், ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு. இந்த அரிசியை நம்ம நல்லா கழுவிட்டு ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சிட போகிறோம். அடுத்து இந்த கால்டீன் அப்படின்ற அந்த கறிக்கு நம்மளுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் ஒரு 3/4 கப் முந்திரி ஊற வச்சுருக்கேன், ஒரு மீடியம் சைஸ்ட் உருளைக்கிழங்கு, ஒரு பெரிய வெங்காயம் பாதியை பொடியாக வெட்டி வச்சுருக்கேன், பாதியை நீளமாக வெட்டி வச்சுருக்கேன், சின்ன தக்காளி 1 வெட்டிக்கோங்க, அதோட ஒரு 3 பச்சை மிளகாய், 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, ஒரு 7 பல் பூண்டு, பட்டை கிராம்பு, மிளகு 1/2 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், தனியா 1 டீஸ்பூன், ப்ளஸ் நல்லா ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் 1 கப். இவ்வளோ தான் நம்மளுக்கு தேவையான பொருள். முக்கியமாக முந்திரி, ஏன்னா நம்ம கேஷ்யூநட் கால்டீன் தான் பண்ண போகிறோம். ஸோ அவங்க பச்சை முந்திரி இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்கக்கிட்ட நிறைய முந்திரி விளையும். பட் நம்மளுக்கு யூஸ்வலாக வறுத்த முந்திரி தான் கிடைக்கும். ஸோ அதனால முந்திரியை நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 2 மணி நேரம் சுடுதண்ணியில் ஊற வச்சுருங்க. ஸோ இங்கே நான் 1/2 கப் பச்சரிசி ஊற வச்சுருக்கேன், ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்து போட்டுடலாம். கழுவிட்டு ஊற வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா இந்த சன்னாஸ் வெள்ளை வெள்ளையர்னு வரும். ஆல்மோஸ்ட் ரெசிபி பார்த்தீங்கன்னா நம்ம சவுத் தமிழ்நாடுல ஆப்பம் இதே மாதிரி தான் பண்ணுவாங்க, கேரளாவில் ஆப்பம் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. அதே ரெசிபி தான் இது. நல்லா வேக வச்ச சாதம், இது நான் ஒரு 1/2 கப் எடுத்திருக்கேன். ஒரு 1/2 கப் துருவின தேங்காய், 1/2 ஸ்பூன் உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, இதோட நான் 1 டீஸ்பூன் ஈஸ்ட் சேர்த்து அரைக்க போகிறேன். பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கோவாவில் ஈஸ்ட்டுக்கு பதிலாக புளிக்க வைக்கிறதுக்கு கல் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம தேங்காயிலேருந்து எடுக்கிற கல்லும் யூஸ் பண்ணலாம், இல்லைனா கேஷ்யூலேருந்து அவங்க கல் எடுப்பாங்க, முந்திரி இதிலேருந்து, முந்திரி செடியிலேருந்து. ஸோ நீங்கள் எந்த கல் யூஸ் பண்ணாலும் இதே மாதிரி புளிக்கும். பட் நம்மளுக்கு அது கிடைக்காது. ஸோ நான் இங்கே புளிக்க வைக்கிறதுக்கு ஈஸ்ட் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது அவ்வளோத்தையும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வெண்ணெய் மாதிரி நைஸாக நம்ம அரைச்சிடலாம். ஸோ பாருங்கள், நான் அதை நல்லா அரைச்சி ஒரு 1 மணி நேரம் மூடி போட்டு ஒரு வார்ம் பிளேஸில் வச்சுட்டேன். ஸோ பாருங்கள் எப்படி நல்லா பொங்கி வந்திருக்குதுன்னு பாருங்கள்.
நல்லா பொங்கி வந்துடும். ஸோ இந்த மாதிரி இருந்ததுனா தான் நம்மளுக்கு நம்ம பண்ண போகிற இட்லி நல்லா சாஃப்டாக வரும். ஸோ நான் பாருங்கள், இந்த மாதிரி குட்டி குட்டி நம்ம யூஸ்வலாக சாம்பார் சட்னி எல்லாம் வைப்போம்ல, அந்த மாதிரி கிண்ணம் எடுத்திருக்கேன். ஏன்னா அவங்க சனாஸ் இந்த ஷேப்பில் தான் இருக்கும். சப்போஸ் இதெல்லாம் இல்லைன்னா நீங்கள் இட்லி தட்டில் நம்ம இட்லி மாதிரி ஊற்றி வச்சாலே ஓகே தான். ஸோ இந்த பாத்திரத்தில் ஒட்டாமல் இருக்க நான் கொஞ்சமாக வந்து தேங்காய் எண்ணெய் தடவிக்க போகிறேன் எல்லா அந்த மாதிரி கிண்ணத்துலேயும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு வெந்த பிறகு எடுக்கும்போது ஒட்டாமல் வரும். அண்ட் இதுக்கு நீங்கள் ஒன்று வாசனை இல்லாத எண்ணெய் தடவுங்க, இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் தடவுங்க. அந்த வாசனை தான் நல்லாயிருக்கும். கடலெண்ணெய் நல்லெண்ணெய் வாசனை நல்லா இருக்காது. ஸோ நம்ம லைட்டாக ஆயில் தடவிட்டோம். இதுக்கு இடையில நான் வந்து இங்கே ஸ்டீமரில் தண்ணி போட்டு சுட வச்சுட்டேன். ஸோ இந்த பாத்திரங்களில் நம்ம வந்து பாதி வர மாதிரி ஊற்றினா போதும். அதுவே வந்து எந்திரிச்சு உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 3/4 சைஸ் வந்துடும். ஸோ நம்ம தண்ணி கொதிச்சிருச்சு. அதில் இந்த நம்ம ரெடி பண்ணி வச்சதை வச்சிடலாம். ரொம்ப ஹை ஃப்ளேமில் இருக்க வேண்டாம், நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சிடலாம். இது வந்து வேகிறதுக்கு ஒரு 12லேருந்து 13-14 நிமிஷம் ஆகும். நம்ம அந்த டைமில் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அடுத்து இதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான கேஷ்யூநட் கால்டீன் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த கால்டீன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம கடாய் சூடு பண்ணிக்கலாம். கடாய் சூடான உடனே ஒரு 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் கேரளாலெலாம் சொதி குழம்பு வைப்பாங்கள்ல, சொதி ஸ்டியூ, அதனுடைய இன்னும் கொஞ்சம் ஒரு ஃப்ளேவர்ட் வேரியண்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ இது காயட்டும். ஒரு சின்ன தக்காளி வெட்டி வச்சுருக்கேன், ஒரு சின்ன வெங்காயம் வெட்டியிருக்கோம், ப்ளஸ் பட்டை கிராம்பு வச்சுருக்கோம். ஸோ எண்ணெய் சூடான உடனே நான் வந்து பட்டை கிராம்பு போட்டுடுறேன். அதுலேயே வந்து அந்த வெங்காயம் ப்ளஸ் தக்காளி, இதோட 2 பச்சை மிளகாய், இதை சும்மா நடுவில் வந்து கீறி வச்சிடுறேன். இது வதங்குற டைமில் நம்ம வச்சிருக்கிற இந்த உருளைக்கிழங்குக்கு நம்ம தோல் சீவி இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இந்த குழம்புக்கு உருளைக்கிழங்கு தான் போடணும்னு கிடையாது. நீங்கள் வந்து வெறும் முந்திரி போட்டிருக்கிறனால ஒரு பாடி கொடுக்கறதுக்கு தான் நான் இங்கே உருளைக்கிழங்கு யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து உருளைக்கிழங்கு பிடிக்காதுன்னா காலிஃப்ளவர் நல்லாயிருக்கும், மஷ்ரூம் நல்லாயிருக்கும், எந்த காய் வேணும்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ நான் உருளைக்கிழங்க ரொம்ப பெருசாக இல்லாமல் சிறுசாக தான் வெட்டி போடுறேன். ஸோ இப்போது இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான உப்பு போட்டு நம்ம இதை வேக வைக்க போகிறோம்.
இந்த கிரேவியில் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கும் சாஃப்டாக இருக்கணும், நம்மளுடைய முந்திரியும் சாஃப்டாக இருக்கணும். ஸோ நம்ம முந்திரியையும் இப்போமே எடுத்து இந்த உருளைக்கிழங்கோட நம்ம வேக வச்சிடலாம். கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம இதை வேக வச்சிடலாம். ஸோ நம்ம உருளைக்கிழங்கு வேகிறதுக்குள்ள இதுக்கு தேவையான தேங்காய் பால் எடுக்க போகிறோம். பட் இந்த தேங்காய் பால் தான் வந்து இந்த கால்டன் கறிக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்க போகிறதே. ஏன்னா வந்து அது வெறும் தேங்காயில் நம்ம எடுக்க போகிற பால் கிடையாது, அதில் நிறைய ஸ்பைசஸ் போட்டு ரொம்ப டேஸ்ட்டாக எடுக்க போகிறோம். பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் 1 கப் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன், அதை மிக்ஸி ஜாரில் போட்டுடுறேன். 6 பல் பூண்டு, நம்ம எடுத்து வச்ச அந்த 1 இன்ச் இஞ்சி, 1 டீஸ்பூன் தனியா, 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ப்ளஸ் அந்த நம்ம ஃபஸ்ட்டே வச்ச அந்த 1/2 வெங்காயம். ஸோ இதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நான் அரைச்சிடுறேன். ஸோ இதில் நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம 2 தேங்காய் பாலாக எடுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு தடவை அரைச்சிட்டு வந்துடுறேன். ஸோ நான் அரைச்சிட்டேன். அரைச்சதை வச்சு ஃபஸ்ட்டு தேங்காய் பால் நம்ம எடுத்துடலாம். ஸோ இதை போட்டு இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நான் செகண்ட் தேங்காய் பாலும் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ முதல் தேங்காய் பாலை நம்ம அப்படியே வச்சிடலாம். இது வந்து நம்மளுக்கு 2வது தேங்காய் பாலில் வேகட்டும். ஸோ 2வது தேங்காய் பால் நான் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக இதில் வடிச்சு விட போகிறேன். ஸோ இப்போது நம்ம வந்து 2வது தேங்காய் பால் ஊற்றிட்டோம். 2வது தேங்காய் பாலில் இது நல்லா வேகட்டும். அதுக்கு முன்னாடி லைட்டாக உப்பு மட்டும் பத்துதான்னு நான் பார்த்துட்றேன். ஸோ லைட்டாக நான் உப்பு ஆட் பண்ணுறேன். கொதி வந்த பிறகு சிம்மில் வச்சுருங்க. அப்போ தான் வந்து ரொம்ப திரியாமல் நல்லா வந்து அந்த தேங்காய் பாலுடைய ஃப்ளேவரோட உருளைக்கிழங்கு வந்து நல்லா வேகும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 14 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளுடைய சனாஸ் வந்து வெந்துருச்சான்னு பார்க்கலாம். வெந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நான் ஒரு டூத் பிக் எடுத்துகிட்டு வரேன். அதை வச்சு நம்ம குத்தி உள்ள வரைக்கும் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நான் டூத் பிக் வச்சு குத்தி பார்க்குறேன். ஆக்சுவலாக டூத் பிக் வந்து க்ளீனாக வருது. ஸோ வெந்துருச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் இதை ஆஃப் பண்ணிவிட்டு உடனே நீங்கள் எடுக்க ட்ரை பண்ணாதீங்க. எடுத்து மட்டும் கீழே வச்சுருங்க. லைட்டாக வந்து ஆறுனா தான் உங்களுக்கு ஒட்டாமல் நல்லா வரும்.
ஸோ இது கொதிக்கும் போதே அந்த சட்டில் ஸ்பைசஸ், தேங்காய் பால் இதனுடைய ஸ்மெல்லெல்லாம் வந்துட்டுருக்கு. ஸோ இது வந்து வயிறில் ஹெவியாகவே இருக்காது. நீங்கள் வந்து சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். முக்கியமாக வந்து வயிற்றுப்போக்கு இருக்கும்போது கூட தேங்காய் பால் வந்து நல்லா டைஜஸ்ட் ஆயிரும். வயிற்றுப்போக்கு இருக்கும்போது நம்ம யூஸ்வலாக வந்து பால் தான் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம். பட் அதுவே வந்து நீங்கள் தேங்காய் பால் வந்து யாருக்கு வேணாலும், பாலே ஒத்துக்காத பிள்ளைங்களுக்கு கூட நீங்கள் தேங்காய் பால் வந்து ஆட் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளம் வராது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம இட்லி மாதிரி தான். ஸோ இட்லி இந்த மாதிரி மைல்டு கறியெல்லாம் வந்து நீங்கள் எவ்வளோ நல்லா இருக்கும் போதும் சாப்பிட்லாம், உங்களுடைய வயிறு சரியில்லைனாலும் சாப்பிட்லாம். அண்ட் ப்ளஸ் வந்து இது ஒரு ஹை ப்ரோட்டீன் கறி. சின்ன குழந்தைங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா நிறைய கேஷ்யூ நட்ஸ் இருக்குது, ப்ளஸ் தேங்காய் பால் இருக்குது. ஸோ இது ரெண்டுமே வந்து ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான விஷயம். அண்ட் இதில் வந்து ரொம்ப ஸ்பைசஸ்லாம் கிடையாது, ரொம்ப சட்டிலாக லைக் காரம் இருக்குன்னு தெரியும், அதில் வந்து நீங்கள் வந்து தனியா போட்டிருக்கீங்க, மிளகு போட்டிருக்கீங்க, சீரகம் போட்டிருக்கீங்கன்னு தெரியும். இன்ஃபேக்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்டியூ மாதிரி இது பிளாண்டாக இருக்காது, பட் ரொம்பவே ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும், ஆனால் சிம்பிளாக இருக்கும். ஸோ நம்ம உருளைக்கிழங்கு வெந்துருச்சான்னு பார்த்துடலாம். ஓகே, நல்லா வெந்துருச்சு, நல்லா வெந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் வந்து இந்த முதல் தேங்காய் பாலை வந்து இதில் ஆட் பண்ண போகிறேன். முதல் தேங்காய் பால் ஆட் பண்ணி அது வந்து கொதி வந்த உடனே நம்ம வந்து இதை ஆஃப் பண்ணிட போகிறோம். ஸோ லைட்டாக சைடில் கொதி வர ஆரம்பிக்குது. ஸோ இது கோவன் டிஷ்ஷு, ரொம்ப வித்தியாசமான பேர்லலாம் இருந்தாலும் யூஸ் பண்ணுற பொருள் என்னவோ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் கண்டிப்பாக இருக்கக்கூடிய பொருள் தான். ஸோ நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கொதி வந்துருச்சு. ஸோ நான் இந்த கறியை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ இப்போது நம்மளுடைய சன்னாஸும் நம்ம எடுத்து வச்சு ஒரு 5 minutes ஆயிடுச்சு. ஸோ அதையும் நம்ம ரிமூவ் பண்ணலாம். ஸோ பாருங்கள், லைட்டாக வந்து நீங்கள் சைடில் மட்டும் லூசன் பண்ணி விடுங்க. லூசன் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா வந்துடும். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், அப்படி பஞ்சு மாதிரி வந்து உங்களுக்கு இது அமுங்கும். ஆல்மோஸ்ட் பஞ்சு மாதிரி இருக்குது பாருங்கள். இப்போ இதை பிச்சாலும் உங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு. ஸோ நம்மளுடைய அந்த க்ரீமி கேஷ்யூ நட் கால்டினையும் நான் சர்வ் பண்ணிடுறேன். கேஷ்யூ நட் சாப்பிட்றதுக்கு நம்ம ஊரில் நிறைய பெரியவங்க வந்து ரொம்பவே பயப்படுறீங்க, கொலஸ்ட்ரால் ஜாஸ்தி ஆயிருமோன்னு. அதே மாதிரி சின்ன பிள்ளைங்களுக்கும் வந்து வயிறுக்கு இது ரொம்ப ஹெவியாக இருக்கும் அப்படின்னு குழந்தைங்களுக்கு கொடுக்கவும் ரொம்ப யோசிக்கிறீங்க. ஆக்சுவலாக வந்து கேஷ்யூ நட்லாம் வந்து ரொம்ப ஒரு ஹெல்த்தியான நட். இதில் வந்து நிறைய எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது, ப்ளஸ் குட் கொலஸ்ட்ரால் இருக்குது. ஸோ பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து கேஷ்யூ நட்ஸை டெய்லி அளவோட உங்களுடைய டயட்டில் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி கேஷ்யூ நட் பிடிக்காத குழந்தைங்களுக்கு கூட இந்த மாதிரி ஒரு கறியிலலாம் நீங்கள் போட்டு பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த கோவன் சனாஸ் பார்த்திங்கன்னா வயிற்றுக்கு வந்து நம்ம இட்லி மாதிரி எதமாக இருந்தாலும் டேஸ்ட் வந்து ரொம்பவே ஒரு அப்கிரேடட் வெர்ஷனாக இருக்கும். குழந்தைங்க கூட இட்லி பிடிக்காத குழந்தைங்க கூட இதை வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இதில் வந்து நம்ம சுகர் போட்டு அந்த ஒரு லைட் டிஞ்ச் ஆஃப் ஒரு இனிப்பு இருக்கும். அதனுடைய கலர், அதனுடைய ஷேப் எல்லாமே வித்தியாசமாக இருக்குது. ஸோ இன்னும் நீங்கள் க்ரியேட்டிவாக இருக்கணும்னா நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருக்கிற மோல்ட்ஸில் இதை ஸ்டீம் பண்ணலாம். இல்லை ஒரு பிளேட்டில் அதை ஸ்டீம் பண்ணி நீங்கள் அதை வந்து கட் பண்ணிக்கலாம். இல்லை உங்கள் பிள்ளைங்களுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக பிடிக்கும்னா இந்த மாவில் மேலே வந்து நீங்கள் டுட்டி ஃப்ரூட்டி வெட்டி போட்டு அப்படி ஸ்டீம் பண்ணிங்கன்னா அது இன்னும் ஒரு மாதிரி வித்தியாசமாக நல்லாயிருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொடுக்கலாம், லஞ்ச் பாக்ஸ்க்கு பேக் பண்ணி கொடுக்கலாம்,
இல்லை சாயந்தரம் வந்த பிறகு ஸ்நாக்ஸாவோ டின்னருக்கோ கொடுக்கலாம். ஸோ இது வந்து நம்ம இட்லி மாதிரி ரொம்ப ஒரு சிம்பிளான டிஷ் தான், பட் ரொம்ப டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.